எல்லாம் உங்களுக்கு வெடிச்சு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். நிறையோட அதுதான் அந்த விலைலாம் வந்து கேன்சர் பயம். அப்படியே சாப்பிடும் கேன்சர் வர. ட்ரேட் வாங்கிட்டாங்களா? கேன்சருக்கு ட்ரேட் மார்க் வாங்கிட்டாங்களா? எந்த கேன்சர் வராது? போடு, அடிச்சு விடு. இளநீ குடிச்சா கேன்சர் வராதுங்கிறாங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட் வாங்க போகிறேன். கிராஜுவேஷன் டே. ஓகே, இன்றைக்கி vlog மாதிரி எதை எடுத்து போடுறேன் பாருங்கள். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட் இன்றைக்கி. வேறு ஓகே, see you. முடிச்சுட்டு பார்த்தா அம்மாவோட பிரியாணி செம்ம டேஸ்ட். அதுக்கப்புறம் சும்மா ஒரு ஃபன். அந்த வைப்பு இருந்துச்சு, டான்ஸ் மாதிரி சாங் கேட்டுட்டு ஆடிட்டு இருந்தேன். அதுதான் அது, வேறு ஒன்றும் இல்லை. சும்மா டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், நத்திங் சீரியஸ். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அந்த சாங் கேட்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பைக்கில் ஏறிட்டு ஃபைனலி ட்ராவல் பண்ணிட்டு நம்ம காலேஜில் இருக்க கேன்டீன் வந்தாச்சு. நம்ம ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு தான் காலேஜில் இருந்தோம். நல்லா இருக்கு பாருங்க. ஹாய் கவிங்க. உண்மையாகவே நான் வந்து படத்தில் ஒரு இல்லை போடுறேன். பூ நல்லா இருக்கு. வீடியோ இருக்காது. இவங்கெல்லாம் அங்கே இருக்காங்களே. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. தெரியும் மறைக்குது. எதுக்கு இருக்கீங்க? பிரைட்னஸ் கம்மியாக எடுத்துருவாரு. ஓகே. அண்ணே மறந்துட்டீங்க. அவ்வளோதான். ஓகே, சரிங்க. கண்ணா தானே, ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? ரொம்ப கருப்பாக தெரியுறேன். கருப்பு தான் நாளைக்குமா ஓகே, அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் போட வேணும்னா வேண்டாம், எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டு பிடிக்கிட்டு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா ஒரு பீஸ் எடுத்துக்க வேண்டியதானே, ஏன் அப்படி? ஹாய் கைஸ், இப்போ
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் டேக்கு நானும் எங்கள் அக்காவும் வந்திருக்கோம். இதான் நம்ம காலேஜ் பார்த்துக்குங்க. அது நம்ம பைக் நிற்கிது. ஏன் வீடியோ யூடியூப்பில் இருக்கும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ன ஃபோட்டோக்கா வேணும்? இந்த வே ஃபோட்டோ வேணும். தெரில இந்த வேவில் என்ன இருக்குன்னு தெரில. அது ஃபோட்டோ வேணும். இப்படி மேலே போய் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருப்பார், இந்த சார் இருப்பார். அவர் சார் கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டார்ல, ஒரு சார் இருப்பார். இனி வச்சுது இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அது தேர்ட் இயர், இது ஃபைனல் இயராக முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் முடிஞ்சில்ல மேம். இதுதான் மெயினே. இதில் நாங்களாம் இருப்போம். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? விளாக்லாம் ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமாக்கா. சேனல்லாம் ஆரம்பிச்சாங்க. அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபீனிக்ஸ் அலப்பறை ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஏன்டா அங்கே சென்னையே விட மாட்டேங்க. நான் ஃபீனிக்ஸ் மால் போனால் சென்னையை சுற்றி சுற்றி விளாகு, சேப்பாக்கம் ஸ்டேடியம் போனால் விளாகு. தம்பி அமௌண்ட்லாம் இல்லை, சும்மா பண்ணுக்காக பண்ணிட்டு இருக்குல்ல. இதுல ரெக்கார்ட் நோட்டு தானே. எதுல போட்ட ரெக்கார்ட் நோட்டு? ஏன் யாருக்கு நோட்டுன்னு தெரியலையே. எனக்கு ஒன்று போட்டு இறங்க. இதுல பேனாவெல்லாம் போட்டு எத்தனை தடவை இறங்கி எறிக்கிட்டு இருந்தாங்க. என்னமோ பண்ணா அப்படியே வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கீங்களா? வா போ ப்ரோ, வா 1 மணிக்கு சைன் பண்ணணும். வா. கெட்ட வார்த்தைலாம் பேசுறேன், சரியில்லை, தப்பு. அவன் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுறேன். அதான் சேஞ்சஸ். நான் எதுவுமே பேசுறதில்ல சார். நீ அவன் தாக்கா பேசுவாங்க. நான் எதுவுமே கெட்டப்பெல்லாம் மாறிட்டு வரேன். தர்ஷினியா? யார் அது? சரி வாடா கிளாஸ் ரூம் போய் பார்த்து. அடுத்து யாரும் நம்ம பார்க்கக்கூடாதுண்ணே. கிளாஸ் ரூம் பார்த்து வாங்க ஃப்ரெண்ட். ஸ்டார்டிங் அக்கா ஒரே நிமிஷம். இந்த கிளாஸ் தானே வீடியோ எடுத்த பழக்கம். வீடியோ எடுத்த பழக்கம் எங்கடா இதெல்லாம் இது தானே. இது ரெண்டு இது இடம் கிடைக்கிற இடத்துல உட்காந்துருக்காங்க. இந்த இடம் ராசப்பி இந்த மூலையில், இங்கே நான் இங்கே. எப்போ வேணாலும் வரலாம். ரொம்ப நாள் ஆச்சுல. அவ்வளோதான் இல்லை, இதோட முடிய போதில்ல. இன்னும் முடியும். இதுக்கப்புறம் நம்ம வரப்போ இங்கேயே வரப்போகிறேன். காலேஜ் இங்கே தான் இருக்குது. வேணும்னா வாடா வந்து இங்கே வேலைக்கு சேரு. ப்ரொஃபஸராக கூட வா. ஆமாம், நான் இங்கே தான் ப்ரொஃபஸராக வைப்பேன், பார்த்துக்கோங்க. காலேஜ் இங்கே தாண்டா இருக்க போகுது. இந்த தாண்டா தேவைப்பட்ட ஏறினா இப்போ படிப்ஸாக பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்லி கொடுக்குறாங்க. சத்தியா காசு இல்லைங்க. எனக்கு அதெல்லாம் இங்கேருந்து வாங்கினேன். காசு இல்லைடா உண்டு. இங்கே இல்லைக்கா, பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணி வாடானா அதுக்கு அழுகுறேன்க்கா, மூக்கால அழுகுறேன்க்கா. ஆனால் இதுக்கெல்லாம் நல்லா இங்கிட்டு வா. அதான் டேய் பாரு, நீயே பாரு எப்படின்னு. போட்டோ எதுக்குக்கா? அது ஸ்னாப் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போதான் போட்டெலாம் மாட்டி போட்டேன் சார். கவுனு சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்து எல்லாரும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டேஜில் ஏற வச்சு. We got that certificate. காமி அவரும் வாங்கிட்டார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனா? கீழே வரும் பாரு, அப்படியே ஸ்வைப் மேலே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவ்வளோதானா? காட்டு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்து தான் எக்ஸாமினேஷன். ஃபைனலி we got the percentage எவ்வளவு? We got the certificates, right? முடிஞ்சு இந்த இன்ஜினியரிங் வாழ்க்கை. ஒரு பக்கம் கஷ்டமா இருந்துச்சு, ஒரு பக்கம் கடுப்பாக இருந்துச்சு. மேக்ஸிமம் கடுப்பாக தான் இருந்துச்சு. அடுத்து போனால் கம்பெனி ஒரு பக்கம் கடுப்பு. வாழ்கிறதே கடுப்பாக போகுதுங்க, வாழ்க்கையே கடுப்பாக இருக்குங்க. சொல்லக்கூடாது. ரியாலிட்டி ஆஃப் லைஃப் என்னன்றது ஆஃப்டர் 20க்கு மேலே புரியும்னு சொல்லுவாங்க. எனக்கு லேட்டாக புரிஞ்சிருக்கு. 23க்கு மேலே தான் புரியுது. 23
நீ எப்போ எங்கேருந்து வீடியோ எடுக்கிறீங்க? இங்கே பாரு, இது என்ன லைட் எப்படா இங்கே பாரு, இங்கே பாரு. ஒரு நிமிஷம் இரு, நீ இதை சொல்லு, லைட் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்பாடா கரெக்டாக சர்டிஃபிகேட் வாங்கி முடிச்சாச்சு. கசகசன் இருக்குடா. சர்டிஃபிகேட்ஸ் ஃபுல்லாக வாங்கியாச்சு. ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்து திருப்பி போய் பேக் டு லைஃப். ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த மரத்துக்கிட்ட எடுக்க சொல்றாரு எங்க அப்பா. எதுக்கு சும்மா அங்கே போய் எடுக்கணும். நீ தான் அவர் எங்கள் அப்பா அங்க வரையில மரத்துக்கிட்ட எடுக்கிறேன், அதுக்கிட்ட எடுக்கிறேன். ஃபோட்டோ எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக சொல்கிறேன், ஏதோ ட்ரீமில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீ எனக்கு எல்லா ஃபோட்டோ தரேன்க்கா. ஃபோட்டோஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுறேன். நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லிடுங்க, சென்ட் பண்ணிட்டீங்களான்னு கேளுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடந்த எல்லாமே ஒரு vlog வரும். பாய்.